الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فقال النبي صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. நிச்சயமாக புகழ் அனைத்தும் சர்வ வல்லமை படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அல்லாஹ்வின் சாந்தியின் சமாதானம் அன்னலம் பெருமகனார் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தாரே நபி தோழர்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் நாதாக்கள் இமாம்கள் இஸ்லாத்தின் அடிச்சுவற்றில் வாழ்ந்து மறைந்த முஸ்லிம்கள் மற்றும் இங்கே குழுந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டமாக என்ற பிரார்த்தனையுடன் மறுமையில் சாட்சிகள் என்ற செய்தியை மையமாக வைத்து இன்றைய ஜும்மா உரையை நாம் பார்க்க இருக்கிறோம். அன்புக்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பிரபஞ்சம் முழுவதும் முதலாவது சூர் ஊதப்பட்டவுடனே ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டு வேறு வானம் வேறு பூமியோடு மறுமை நாளில் மனித சமுதாயம் அனைத்துமே ஒன்று திரட்டப்பட்டு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிறுத்தப்படுவார்கள். அப்படி நிறுத்தப்படக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய அதிகாரம் மட்டுமே பயனளிக்கும். அல்லாஹ் மட்டுமே தனித்தவனாக அதிகாரம் பெற்றவனாக இருப்பான். அவன்தான் மனிதர்களிடத்தில் விசாரணை மேற்கொள்வதும் மனிதர்களை தண்டிப்பதும் மன்னிப்பதும் மனிதர்களை பல வழிகளில் நடத்தக்கூடிய அதிகாரம் பெற்றவன் அல்லாஹ் மட்டும்தான் இருப்பான். தொழுகையில நாம் அடிக்கடி ஓதக்கூடிய சூரா அல் ஃபாத்திஹாவுடைய 3வது வசனம் மாலிகி யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி, மறுமை நாளுடைய அதிபதி, முழுக்க முழுக்க அவன் மட்டுமே அதிகாரம் பெற்றவன். இறைவன் ஸுப்ஹானஹு வ தஆலா அல் ஹஜ் என்ற அத்தியாயத்தில் 56வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றார், அல் முல்கு யௌமைதில் இல்லா,
அன்றைய நாளில் அதிகாரம் அனைத்துமே அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியது. யஹ்குமு பைனஹும், மனிதர்களுக்கு மத்தியில் அவன் மட்டுமே தீர்ப்பு வழங்குவான், அவன்தான் தீர்ப்பு வழங்குவான். அனைத்து விதமான அதிகாரம் பெற்றவனாக அல்லாஹ் மட்டுமே இருப்பார். அல்லாஹ் ஒரு அழைப்பை விடுப்பார். பூமியினுடைய ஜப்பாரியங்கள், அடக்குமுறை செய்தவர்கள், பூமியினுடைய ஆட்சியாளர்கள் எங்கே என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு, அல்யௌம, இன்றைய நாளில் என்னுடைய அதிகாரத்தை தவிர வேறு எந்த அதிகாரம் பயனளிக்காது. நான் மட்டுமே அதிகாரம் பெற்றவன், நான் மட்டுமே தீர்ப்பு வழங்கக்கூடியவன், நான் மட்டுமே நீதி செலுத்தக்கூடியவனாக இருப்பேன் என்று அல்லாஹ் நாளை மறுமையில் சொல்வான். அப்ப அப்படிப்பட்ட முழு அதிகாரம் பெற்ற இறைவன் மனுஷனை எப்படி நடத்துவதற்குண்டான வாய்ப்பை பெற்றவனாக இருக்கிறான். அவன் விசாரணையை என்ன செய்வான், மேற்கொள்வதும் அல்லது விசாரணை மேற்கொள்ளாமல் மனிதர்களை சொர்க்கவாசியன்னு அல்லாஹ்வுக்கு தெரியும்ல. இவன் சொர்க்கவாசியா நரகவாசியா என்று அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் தெரியும். அல்லாஹ் என்ன செய்யலாம், விசாரணை களத்தை சந்திக்காமலே மனிதன் செய்யலாம், இவன் சொர்க்கத்துக்குரியவன் நரகத்துக்குரியவன் என்று அல்லாஹ் அனுப்பிவிடலாம். அதை அந்த மனிதன் புரிந்து கொள்வார். இருந்தால் கூட அல்லாஹ் என்ன செய்வானா, நாளை மறுமையில முழுமையான ஒரு விசாரணை கொண்டு வருவான். அந்த மனிதன் முழுமையாக திருப்தி பெறக்கூடிய அளவுக்கு ஒரு விசாரணை மேற்கொள்வான். ஒரு ஆள்கிட்ட நம்ம போய் பேசுற உலகத்துல, நீங்க இந்த தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். அவர் கேட்கிறார், நான் எல்லாம் பண்ணவே இல்லையே, நீ எப்படி என்கிட்ட சொல்ல அப்படின்னு சொல்லி கோவப்படுறார். ஒரு ஆதாரத்தை கொடுக்கிறோம், ஒரு சாட்சியை கொடுக்கிறோம். அப்போ மௌனமாக ஏற்றுக்கொண்டு விடுவார். அவரிடத்தில் ஆதாரத்தை சமர்ப்பிக்கப்படக்கூடிய நேரத்தில், ஒரு சாட்சியை கொண்டு வரக்கூடிய நேரத்தில் தன்னுடைய தப்பை அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவார். மனமோது ஏற்றுக்கொள்வது இரண்டாவது விஷயம், தள்ளப்படுவது என மறுக்க முடியாது. அப்ப மனிதனை பொறுத்த வரைக்கும் சாட்சிகளை ஏற்றுக்கொண்டு அதனூடாகவே நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய மனிதன் நாளை மறுமை நாள்ல தான் செய்த ஒவ்வொரு செயலுக்கும் சாட்சி இருப்பதை அவன் விரும்புவார். புத்தம் புதுமாக அல்லாஹ் விசாரணை செய்து விட்டு அனுப்பப்படுவதை விரும்ப மாட்டான். ஏதாவது செஞ்சா அதுக்குண்டான ஆதாரம் சாட்சி, அதுக்கும் அல்லாஹ் வழி செய்வான். குர்ஆன்ல பல இடங்கள்ல அல்லாஹ் சொல்லும் போது, நாளை மறுமை நாள்ல வலா யுதுலிமு ரப்புக அஹதா, உன்னுடைய இறைவன் ஒருபோதும் யாருக்கு எந்த அநியாயம் செய்ய மாட்டான். முழுமையான விசாரணை மேற்கொண்டு அந்த மனிதன் முழுமையாக திருப்திப்பட்டு நான் இதற்குண்டான தண்டனையை அனுபவிப்பதற்கு முழு தகுதி பெற்றவன் என்று அவன் உணர்ந்து கொண்டுதான் செய்வான். சொர்க்கத்துக்கும் போவான், அந்த நரகத்துக்கும் போவான். நரகத்துக்கு போகக்கூடிய முழு திருப்தி பெற்று போவான், சொர்க்கத்துக்கு போகக்கூடியவன் முழு திருப்தி பெற்று போவான். நரகத்துக்குரியவனும் தான் இதற்கு தகுதியானவா என்று தெளிவாக உணர்ந்து கொண்டுதான் போவான். அப்ப அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த மனிதனுக்கு எதிராக சாட்சிகள் பல நிலைகளை எல்லாம் கொண்டு வருவான். உலகத்தில் அதை பத்தி கண்டுக்கவே மாட்டான், அதை பத்தி நினைச்சு கூட பார்த்துக்க மாட்டான். அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அவனுக்கு சாட்சியாக நாளை மறுமை நாள் நிற்கும். எப்படியெல்லாம் சாட்சி நிற்கும்? பல நிலைகள் அல்ல, சாட்சிகளுடைய பல நிலைகள் அல்ல சொல்லி காட்டுகின்றார். அதில் முதலாவதாக இறைவனை நமக்கு எதிராக சாட்சியாக நிற்பான். அல்லாஹ்வே சாட்சியாக நிற்பான். இறைவன் சொல்லி காட்டுகின்றார், அன்றைய நாளில் மனிதர்களை ஒன்று திரட்டக்கூடிய அந்த நேரத்தில் மனுஷன் எல்லாம் செய்வான், சேர்ந்துருவான், ஒன்னா நிற்பான். சும்மா நக்கோலோ இல்லதீன அஷ்ரகு, யார் இறைவனுக்கு இணை கற்பித்து வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு நாம் சொல்வோம், மக்கானுக்கும் மனுக்கும் சுரக்காவுக்கும் நீங்கள் வணங்கிய தெய்வங்களும் அந்த இடத்துல நில்லுங்க அப்படிங்குவாங்க, போவாதீங்க நகராதீங்க அப்படிங்குவாங்க. பயணம் அவர்களுக்கு மத்தியில ஒரு பிளவை நாம் ஏற்படுத்துவோம். ஏற்படுத்திவிட்டு கால சுரக்காவும் மாக்குந்தும் ஈயான தாபதும், அந்த நேரத்தில் தாங்கள் தப்பிப்பதற்கு எந்த வழியும் இல்லை என்பதை
வணங்கக்கூடியவர்கள் உணர்ந்து கொள்வார்கள், வணங்கப்பட்டவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். அப்படி சொல்லுவாங்களா? சுரக்காவும் மாற்றத்து ஈயான தாக்குதும், எங்களை நீங்க எப்படி வணங்கினீங்க? கால சுரக்காவும் அவருடைய தெய்வங்கள் சொல்வார்கள், மாற்றத்தும் ஈயான தாக்குதும், எங்களை வணங்கப்படி உங்களை நான் சொல்லவே இல்லை அப்படிங்குவாங்க. நீங்க எப்படி நீங்க எங்க என்ன வணங்குறீங்க? நாங்க சொல்லவே இல்லைன்னு சொல்லுவாங்களா? கஃபாபில்லாஹி ஸகீதன் பைனனா வ பைனகும், நாங்க இப்படி சொல்லல என்பது நமக்கும் உங்களுக்கு எனக்கும் அல்லாஹ்வே சாட்சியாக இருக்கின்றார். அல்லாஹ்க்கு தான் தெரியும். நான் சொல்லல, நீங்க என்ன செய்யல, நான் வணங்கும்படி உங்களுக்கு சொல்லவும் இல்லை, நீங்க வணங்குங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது, இதுக்கு அல்லாஹ்வே சாட்சியாக என்று அவர்கள் சொல்வார்கள். இன் குன்னா அன் இபாதத்தின் காஃபிலூன், நீங்கள் வணங்கியது எங்களுக்கு தெரியாம தான் இருந்துச்சு, நாங்கள் அறியாதவர்களா இருந்தோம் என்று என்ன செய்வார்கள்? அவர்கள் யாரை எந்த தெய்வம் தங்களுக்கு உதவும் என்று நம்பிக்கை கொண்டு அதனோடு இறைவனை மறந்து மல்லுக்கட்டி வாழ்ந்தார்களோ, நம்பிக்கையாக செயல்பட்டார்களோ, இறைவனுக்கு இணை கற்பித்து இறைவனை மறுத்து குஃப்ரியத்திலும் ஷிர்கிலும் வாழ்ந்தார்களோ, அவர்களுடைய தெய்வங்கள் அவர்களை கைவிட்டு விடும். அப்ப அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் எங்களை வணங்கவில்லை என்பதற்கு, நாங்கள் உங்களை வணங்க செல்லவில்லை என்பதற்கு அல்லாஹ்வை சாட்சியாக என்று அவர்கள் சொல்வார்கள். 10வது அத்தியாயம் 28, 29 2 வசனங்கள்ல அல்லாஹ் அந்த செய்தி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார், ஹஜ்ஜத்துல் விதாவுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு ஹஜ் தான் செய்திருக்கின்றார்கள், விடை பெறக்கூடிய ஹஜ் என்று பெயர், ஹஜ்ஜத்துல் விதா. அப்ப ஒரு அரபா பெருவெளியில நீண்ட உபதேசம் சஹாபாக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி செய்கின்றார்கள். அதுல இது என்ன நாள் கேட்கிறாங்க, இது என்ன மாதம் சொல்லி கேட்கிறாங்க, இது என்ன ஊருன்னு சொல்லி கேட்கிறாங்க. சஹாபாக்கள் தெரியல அப்படிங்கிறாங்க, ஏன்னா அவங்க ஏதாவது ரசூலுல்லாஹ் புதுசா சொல்லுவாங்கன்னு நினைச்சிட்டு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி இது நஹருடைய நாள் இல்லையா, அதே போல இந்த மாதம் துல்கஜ் மாசம் இல்லையான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கேட்டுவிட்டு, இந்த ஊர் என்பது புனிதமிக்க இடம் இல்லையான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு, இந்த நாளும் இந்த மாதமும் இந்த ஊரும் எப்படி புனிதம் பெற்றதாக இருக்கின்றதோ அதே போன்று உங்களில் ஒவ்வொருடைய மானமும் மரியாதையும் கண்ணியமும் புனிதம் வாய்ந்தது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிவிட்டு சஹாபாக்கிட்ட கேட்பாங்க, அலாஹல் பலகுத்து, அல்லாஹ்வுடைய செய்திகளை எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிட்டு தான் கேட்பாங்க. அல்லாஹ்வுடைய செய்தியை அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டான்ல, இந்த 23 ஆண்டு காலம் அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு எதெல்லாம் போதிக்க வேண்டும் என்று எனக்கு வகியாக சொன்னானோ அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்னா அது கேட்பாங்க. காலு சஹாபாக்கள் சொல்லுவாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதரை எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க அப்படிங்குவாங்க. அப்ப அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், அல்லாஹ்வும் அஷ்ஹத், தன்னுடைய விரலை வானின் பக்கம் உயர்த்தி, இறைவா நீயே சாட்சி, இந்த மக்கள்கிட்ட எந்த நோக்கத்துக்காக என்ன நீ அனுப்பி வைத்தாயோ அந்த நோக்கத்தை நான் சரியாக செயல்படுத்தி இருக்கின்றேன், அந்த மக்கள்கிட்ட கேட்டேன், இப்ப நீதான் சாட்சி, இதுக்கு நீதான் சாட்சியா இருக்கின்றாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சாட்சியாக்குவார்கள் என்ற செய்தியை சஹீஹ் புகாரில 1741வது நபராக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப மனிதர்களுக்கு எதிராக நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வே சாட்சியாக இருப்பான். ஏன்னா அல்லாஹ்வுக்கு தெரியாம எதுவுமே இல்லை. அல்லாஹ் கேட்கிறான், அலம் தர அன்னல்லாஹு யஅலம் மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த் மா யகூனு மின் நஜ்வா ஸலாஸத்தின் இல்லா வ ராபியுஹும் வலா ஹம்ஸத்தின் இல்லா வ சாலிசுஹும் அலம் தர அன்னல்லாஹ், அலம் தர நீங்கள் பார்க்கவில்லையா, அன்னல்லாஹு யஅலம் மா ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் உள்ளதை அல்லாஹ் அறிகின்றார். மா யகூனு மின் நஜ்வா ஸலாஸத்தின், 3 நபர்கள் ரகசியமாக பேசினால் இல்லாதோ ராபியவும் 4வது நபராக அல்லாஹ் இருக்கின்றார். வலா ஹம்ஸத்தின், 5 நபர்கள் ரகசியமாக பேசினால் இல்லாதோ சாதிசுகும் 6வது நபராக அல்லாஹ் இருக்கின்றார். அதுல நீங்க கூடுதலாக இருந்தாலுமே வலா அதுனா மின் ஸாலிக் வலா அக்ஸர் இல்லாதோ மாகும் ஐனமா கானும் சும்மை நபியுகு பிமா அமில யௌமல் கியாமா இன்னல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம். நீங்கள் குறைவாக இருந்தாலும் சரி கூடுதலா இருந்தாலும் சரி, 3 இருக்கிறீங்க, 10 இருக்கீங்க, 15 இருக்கீங்க, 100 இருக்கீங்க, எதுவா இருந்தாலுமே அதுல ஒன்னை யார சேர்த்துக்கோ, அல்லாஹ்வை சேர்த்துக்கோ. அல்லாஹ்வும் இருக்கிறான். இல்லாஹு மாகும், அவரோடு அல்லாஹ் இல்லாமல் இல்லை.
நீங்க செய்வது அல்லாஹ் அறியாமல் இருப்பது கிடையாது. அமல்லா பிகாஃபில் அம்மா யஅமலூன், அவர்கள் செய்வதை அல்லாஹ் கவனிக்காதவனா இல்லை. நம்ம நினைச்சிட்டீங்களா? அல்லாஹ்வுக்கு தெரியாம எதுவுமே கிடையாது. அப்ப அல்லாஹ் அனைத்தையுமே பார்த்து கொண்டு இருக்கின்றார். அல்லாஹ் அனைத்தையுமே கேட்டுக்கொண்டே இருக்கின்றார். குர்ஆன் நெடுகிலும் பார்த்தோம்னா இன்னல்லாஹ் கபீர் பிமா தஅமலூன் என்ற வாசகம் அதிகமாக காணப்படும். வல்லாஹ் கபீர் பிமா தஅமலூன் என்ற வாசகம் அதிகமாக காணப்படும். வல்லாஹு பஸீர் பிமா தஅமலூன் என்ற வாசகத்தை அல்லாஹ் அதிகமாக பயன்படுத்துவார். அப்ப நீ செய்வதை நான் பார்க்கிறேன், நீ செய்வதை நான் அறிகின்றேன் என்ன செய்வார்? அல்லாஹ் குர்ஆன் நெடுகிலும் பேசிக்கொண்டே இருக்கின்றார். அப்ப நாம செய்வது அல்லாஹ்வுடைய கவனத்திலிருந்து ஒருவரும் தப்பவே இல்லை. அல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கின்றார். ஐநமா கூட்டு எங்கெல்லாம் இருக்கீங்களோ அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான். அப்ப எல்லா இடத்திலையும் அல்லாஹ் நம்மோடு வந்து இருக்கிறான். அப்ப அல்லாஹ்வே முதன்மையான சாட்சியா இருப்பான். அல்லாஹ்ட்ட பொய் சொல்ல முடியாது, தப்பிக்க முடியாது, ஏதாவது சொல்லி அல்லாஹ்ட்ட ஏமாற்ற முடியாது, நான் செய்யலன்னு சொல்லி மறுக்க முடியாது. ஒவ்வொன்றும் என்ன செய்வான்? அல்லாஹ் விட்டு விட்டு உனக்கு தெளிவுபடுத்தி காட்டுவான். அவ முதன்மையான சாட்சியாளனாக நாளை மறுமை நாளில் மனிதர்களுக்கு எதிராக அல்லாஹ் இருப்பார். அடுத்ததாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொருவரும் சிலர்களுக்கு ஒத்தாசை நம்ம இருக்கணும், நல்லது கிட்ட பங்கு எடுக்கணும், நமக்கு ஆதரவா இருப்பாங்க, நமக்கு உதவி செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. நமக்கு ஆபத்து ஏற்படும் போது அவர்கள் தன்னுடைய பங்களிப்பை அதிகப்படுத்துவாங்க, எல்லா விஷயத்தையும் நமக்கு உறுதுணையா இருப்பாங்க. ஆனால் இவர்கள் அனைவருமே நாளை மறுமை நாள்ல சந்தர்ப்பம் கிடைக்குமே நமக்கு எதிராக தான் நிற்பாங்களா, நமக்கு எதிராக சாட்சி சொல்வாங்களா? அல்லாஹ் சொல்கின்றார், ஒவ்வொரு சமுதாயத்திலும் அவர்களுக்கு எதிராக சாட்சி நாம் கொண்டு வரும்போது நபியை இவர்களுக்கு எதிராக உண்மை நாம் சாட்சி ஆக்கும் போது நிலைமை எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அன்றைக்கு ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்து ஒரு சாட்சியை கொண்டு வருவோம். இவர்களுக்கு எதிராக நபியை உண்மை சாட்சியாக்கும் போது நிலைமை எவ்வாறு கேட்கின்றார். சூரத்து நிசாவுல 4வது அத்தியாயம் 42வது வசனத்தில் செய்தியில் குறிப்பிடுகின்றார். அதே போல 16வது அத்தியாயம் சூரத்து நஹ்ல்ல 89வது வசனத்தில் சொல்கின்றார், வயோம நபஅஸ ஃபீ குல்லி உம்மத்தின் ஷஹீதன், நாளை மறுமை நாள்ல ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அவர்களுக்கு எதிராக சாட்சிக்குள் ஷஹீதன் அலைஹிம் மின் அன்ஃபுஸிஹிம், அவர்களிலிருந்தே அவர்களுக்கு எதிராக சாட்சிகளை நாம் ஏற்படுத்துவோம். வஜீனா பிக ஷஹீதன் அலா ஹாவுலாய், நபியை இவர்களுக்கு எதிராக உண்மை நாம் சாட்சி ஆக்கும் போது நிலைமை எவ்வாறு இருக்கும்? அந்த சாட்சியாக ஆக்கப்படக்கூடிய நாள் என்று மறுமை நாள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். 16வது அத்தியாயம் 89வது வசனத்துல இந்த செய்தியை சொல்கின்றார். அப்ப இந்த உலகத்துல ஒருவருக்கொருவர் நம்மளோடு உதவியாக இருந்தவர்கள் நாளை மறுமை நாள்ல நமக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடிய நிலை ஏற்படும் என்பதை அல்லாஹ் சொல்கின்றான். அடுத்ததாக நமக்குள்ள நிறைய சாட்சிகள் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். அதுல முதன்மையான சாட்சி என்பது நம்ம கழுத்திலே ஒரு சாட்சி இருக்குது. ஒவ்வொருவருடைய கழுத்திலும் ஒரு சாட்சி தொங்கிடப்பட்டு இருக்கின்றது. அல்லாஹ் சொல்கின்றார், ஒக்குள்ள இன்சானி அல்ஸம்னாஹு த்வாயிரஹு ஃபீ உனுகிஹி வ நுக்ரிஜு லஹு யௌமல் கியாமத்தி கிதாப யல்காஹு மன்ஷூரா. ஒக்குள்ள இன்சான், ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்ஸம்னாஹு ஃபீ த்வாயிரஹு ஃபீ உனுகிஹி, அவனுடைய கழுத்துல ஒரு குறிப்பேடு தொங்கிக் கொண்டே இருக்குது. ஒவ்வொரு மனிதனும் நம்முடைய கழுத்துல ஒரு குறிப்பேடு இருக்குது, எல்லாருடைய கழுத்துல இருக்கு. இறைவனை ஏற்றுக்கொண்டவன், இறைவன் ஏற்றுக்கொள்ளாத ஒட்டுமொத்த மனிதனுக்கும் இருக்கின்றது, எல்லா மனிதனுக்கும் இருக்கின்றது. அவனுடைய கழுத்துல ஒரு குறிப்பேடு நாம் தொங்கிடப்பட்டு இருக்கின்றோம், தொங்கிட்டு இருக்கின்றோம். நாளை மறுமை நாள்ல அதை ஒரு பதிவு புத்தகமாக வெளியே கொண்டு வருவோம். எல்காக மன்சூரா, அந்த பதிவு புத்தகம் அவன் முன்பாக பரத்தப்பட்டு இருக்கும், அதை பார்ப்பான். அப்ப அல்லாஹ் சொல்வான், இக்ரா கிதாபக் கஃபா பி நஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா, உன் புத்தகத்தை நீயே படி அப்படின்னு வரான். உனக்கு நீயே சாட்சி, உன்னை பற்றி நீயே நன்கு அறிந்தவன். இக்ரா கிதாபக், உன்னுடைய கிதாபை நீ படி அப்படிங்குவானா. கஃபா பி நஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா, உனக்கு எதிராக கணக்கு தீர்ப்பதிலே நீயே போதுமானவன். நான் சொல்ல வேண்டியது, அவ சொல்ல வேண்டிய, யாரை சொல்ல, மலப்பான சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, வேற யாருமே சாட்சி கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. உன் கழுத்துல உன்னை பற்றி குறிப்பேடு இருந்து கொண்டே இருக்கின்றது. அந்த குறிப்பேடை இப்ப வெளிப்படுத்துற அதனைப்படி உனக்கு நீயே சாட்சி, உன்னுடைய புத்தகத்தை நீயே படி என்று அல்லாஹ் சொல்வான். 17வது அத்தியாயம் பனி இஸ்ராயீல்ல
13, 14 2 வசனங்கள்ல அல்லாஹ் அந்த செய்திகளை வந்து குறிப்பிடுகின்றார். அதே போல நாளை மறுமை நாள்ல மலக்குகளும் பதிவேடுகளும் நமக்கு எதிராக சாட்சி நிற்கும், மனிதனுக்கு எதிராக சாட்சிகளா அமையும். அல்லாஹ் சொல்கின்றார், ஒரு மனிதனுக்குள்ள 3 மலக்குமார்கள் இருக்கிறாங்க, அதே போல ஒரு சைத்தான் இருக்கு. அப்ப 4 ஆளுமைகள் நமக்குள்ள இருக்கு. ஒவ்வொரு மனிதனுக்குள் 4 ஆளுமைகள். 2 மலக்குமார்கள் செய்வார்கள், நம்மை பற்றி குறிப்பேதை எடுத்துக்கொண்டு பதிவு செய்து கொண்டே இருப்பார். கிராமன் காத்திபீர், எழுதக்கூடிய 2 எழுத்தர்கள். அவங்க என்ன செய்வாங்க, ஏழமோன மாத்தப்பாடும், நீங்க என்ன செய்வீங்களோ அதை வந்து நன்கு அறிவாங்க. அவங்க பதிவு பண்ணிட்டே இருப்பாங்க, குறிப்பெடுத்துக் கொண்டே இருப்பார்கள். அதே போல நம்முடைய மனசுக்குள்ள ஒரு மலக்கு நம்மை நன்மை பக்கம் தூண்டிக் கொண்டே இருப்பார். 3வது ஆள். 4வதாக சைத்தான் நம்மை தீமை பக்கம் தூண்டிக் கொண்டே இருப்பார். அப்ப நமக்குள்ள 4 ஆளுமைகள் இருக்கு, நமக்கு தெரியாது. அப்ப இந்த மலக்குகள் நாளை மறுமை நாள்ல நமக்குள்ள இருந்து கொண்டு நம்மை பற்றி தெளிவுபடுத்துவார்கள். உங்களுக்காக வேண்டி கண்காணிக்கக்கூடிய கண்காணிப்பாளர்கள் இருக்கின்றார்கள். கிராமன் காத்திபீன், எழுதக்கூடிய எழுத்தர்களாக வந்து இருக்கின்றார்கள். ஏழமுன மாத்தப்பாடும், நீங்கள் செய்பவற்றை அவர்கள் நன்கு அறிந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். சூரா அல்-இன்ஃபித்தார் 82வது அத்தியாயம் 10வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் இந்த செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அதே போல 43வது அத்தியாயம் 80வது வசனத்தில் சொல்கின்றார், அவர்கள் எண்ணிக்கொண்டார்களா அன்னாலா நஸ்மோ சிறகும் ரஜிவாகும், அவருடைய ரகசியத்தையும் பரம ரகசியத்தையும் நாம கேட்கல என்று அவர்கள் எண்ணிக்கொண்டார்களா? அவன் ரகசியத்தை நம்ம கேட்கல அப்படின்னு அவன் என்ன செய்வானா, அட ரகசியத்துல பரம ரகசியம், அதை விட பரம ரகசியம் வச்சிருப்பான்ல, அதையும் நாம கேட்கல செவியர் என்று நினைக்கிறானா என்று அல்லாஹ் வந்து கேட்டுட்டு, பல அவ்வாறு கிடையாது, ஒரு சொல்லனால் அதையும் வெத்துப்போம், அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய நம்முடைய மலக்குமார்கள் அதை பதிவு செய்து கொண்டே இருக்கின்றார்கள், எழுதி கொண்டே இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் வந்து சொல்கின்றார். 43வது அத்தியாயம் 80வது வசனத்தில் இந்த செய்தியை வந்து குறிப்பிடுகின்றார். மலக்குமார்கள் தங்களுக்கு எதிராக இருக்கின்றார்கள் என்பதை பற்றி மனிதர் தெளிவாக நிற்பார், தங்களுக்குள்ள இருக்கிறாங்க என்று தெளிவாக அறிந்து கொள்வார். ஒரு சம்பவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நாளை மறுமை நாள் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை தெளிவுபடுத்துறாங்க. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா இந்த செய்தி அறிவிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னல்லாஹ ஸயுஹல்லிசு ரஜுலன் மின் உம்மத்தி அலா ருஊஸில் ஹலாயிக், படைப்புன்னகளிலேயே முதன்மையாக ஒரு மனிதனை தனித்துவமாக அல்லாஹ் வந்து அழைத்து விசாரணை மேற்கொள்வான். அவனுக்கு எதிராக 99 ஏடுகள் வந்து இருக்கும். குல்லு சிஜில்லின் மிஸ்லு மத்தில் பசதி, ஒவ்வொரு ஏடும் அவனுடைய பார்வை எவ்வளவு தூரம் போகுதோ அவ்வளவு தூரம் வரைக்கும் அந்த ஏடு வந்து இருக்கும். அவனுக்கு எதிராக, அவனுக்கு ஆதரவாக இல்லை, அவனுக்கு இந்த பாவங்கள் 99 வந்து ஏடுகள் நிறைந்து பாவங்கள் அவனுக்கு வந்து காட்சி அளிக்கும். ஒவ்வொரு ஏடும் அவருடைய பார்வை எவ்வளவு தூரம் வரைக்கும் போகுதோ அவ்வளவு தூரம் வரைக்கும் பாவங்கள் இருக்கும். ஒவ்வொரு ஏடும் இப்படி 99 ஏடுகள். சும்மா எப்போதும் பின்பு அல்லாஹ் வந்து கேட்பா, துன்கிரி மின் ஹாலா செய்யா, எப்பா இதெல்லாம் உனக்கு எதிராக நீ செஞ்சிருக்கக்கூடிய பாவங்கள் அந்த ஏடுகள். துன்கிருமின் ஆதா செய்யா, இதுல இருந்து ஏதாவது மறுக்கிறியான்னு எல்லாம் கேட்பான, ஏதாவது நீ அது ஏற்றுக்கொள்ளலையான்னு எல்லாம் கேட்பான. அவ்வளமக்க கதபத்தில் அல் ஹாஃபிதுன், அல்லது உன்னை பதிவு செய்யக்கூடிய என்னுடைய எழுத்தர்கள் பதிவு செஞ்சாங்கல்ல, எழுத்தர்கள் 2 எழுத்தர்கள், அவர்கள் தன்னுடைய எழுத்தில் ஏதாவது மோசடி செஞ்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து கேட்பானா. எப்போது அவன் சொல்வான், லா யா ரப்பி, என்னுடைய இறைவா அப்படிலாம் இல்ல, அவங்க சரியாத்தான் எழுதியிருக்காங்க, நான் செஞ்சதான் எழுதியிருக்காங்க, ஒவ்வொன்றையும் வந்து மைனூட்டா தெளிவாக புரிந்து அறிந்து அவர்கள் எழுதி வைத்திருக்கிறாங்க சொல்வானா. எப்போது பழக்க உதிரும், அப்ப அல்லாஹ் கேட்பானா, ஏதாவது வந்து காரணம் இருக்குதா, ஏதாவது சொல்லி வந்து காரணம் சொல்லி தப்பிக்கதா வழி இருக்கான்னு வந்து அல்லாஹ் கேட்பானா. எப்போது அவன் சொல்வான், லா யா ரப்பி, எந்த வழியும் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான், அல்லாஹ் சொல்வானா. அப்ப அல்லாஹ் சொல்வானா, பலா இன்னலக்க இந்தனா ஹசனத்துன், இல்ல இல்ல உன்ட்டு ஒரு நன்மை இருக்குப்பா அப்படிவானா. உனக்கு எதிராக 99 ஏடுகள் பாவங்கள் நிறைந்து மலை போல் குவிந்திருக்கக்கூடிய ஏடு இருக்கத்தான் செய்யுது. ஆனா
உனக்கு ஆதரவாக எதுவுமே இல்லைன்னு சொல்லி நினைக்கிற. ஆனா ஒரே ஒண்ணு உனக்கு ஆதரவாக ஒரு நன்மை இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. அழைக்கல் யோம, இன்றைய நாளில் நீ அநீதி இழைக்கப்பட மாட்டாய் என்றெல்லாம் சொல்லிட்டு அன்றைய நாளில் ஒரு சின்ன பித்தாக்காவால் அவனுக்கு வெளியாக்குவான். பித்தாக்கா என்றால் இந்த பத்தாக்கான்னு சொல்லுவாங்கல்ல, வெளிநாட்டுக்கு போனா நமக்கு அந்த நாட்டை தங்குவதற்கு ஒரு பத்தாக்கா தருவான். அதை வச்சுட்டு செய்யலாம், அந்த நாட்டில் பயணிக்கலாம். பாஸ்போர்ட் சொல்றோம்ல, இங்க இருக்கக்கூடிய ஆதார் கார்டு எடுத்துக்கிறோம். இந்த ஆதார் கார்டு நம்ம இந்திய குடிமகன் என்று ஒரு அடையாளம் வச்சுக்கிறோம். இதே மாதிரி அந்த சின்ன ஏடு இருக்குமா, பித்தாக்கா இருக்குமா. அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, இதான்ப்பா அதுக்குண்டான அந்த சின்ன நன்மை அப்படின்னு சொல்லிட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று அந்த பித்தாக்கால எழுதியிருப்பானா. அந்த சின்ன அந்த பித்தாக்கால ஐடி கார்டுல அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று எழுதப்பட்டிருக்கும். ஃபயகூலு வஹ்துர் வஸனக, அப்ப அல்லாஹ் சொல்வானா, சரி இப்ப இந்த பித்தாக்கா தூக்கி அந்த உன்னுடைய தராசுல தூக்கி வை அப்படிங்குவாங்க. ஃபயகூலு மாஹாதில் பித்தாக்கா மாஹாதி சிஜில்லா, இறைவா 99 பாவ ஏடுகள் மலை போல் குவிந்திருக்கக்கூடிய ஏடுகளுக்கு மத்தியில ஒரு சின்ன பேப்பர் ஒரு பேப்பரை 4 5 8 நம்ம கிழிச்சா அதுல எந்த அளவுக்கு சிறிதா இருக்குமோ பறந்து போகுமோ அந்த அளவுக்கு சின்ன இந்த ஏடு எவ்வளவு அப்படின்னு என்ன செய்வான், ஆச்சரியத்தோடு கேட்பான. அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, இன்னக்கா புதலம் இல்லப்பா நீ அநீதி இழைக்கப்பட மாட்டேன்னு சொல்லுவானா. அல்லாஹ் அவனுக்கு என்று அந்த தராசு மீசான் நிறுத்தப்படும். அதுல என்ன செய்வான், இவனுடைய பித்தாக்கா தூக்கி வைப்பான். அந்த 99 ஏடுகளை தூக்கி செய்வான் வைப்பான். ஒரு பகுதியில இவன் அந்த 99 அந்த ஏடுகளை தூக்கி வைப்பான், பாவ ஏடுகள். இன்னொரு அந்த தராசுல இவனுடைய சின்ன பத்தாக்கா அஷ்ஹது அல்லா இலாஹ கலிமா தூக்கி வைப்பான். இந்த நேரத்துல அந்த 99 ஏடுகள் இருக்குல்ல, பாவ ஏடுகள், அது பஞ்சு போல் ஆயிருமா. சக்குலத்தில் பித்தாக்கா, இவன் வைத்த சின்ன பேப்பர் பறந்து போய் நினைச்சாங்கல்ல, அது கனமா ஆயிருமா. அன்றைய நாளில் அல்லாஹ்வுடைய அந்த பெயருடைய கணத்துக்கு ஈடாக எதுவுமே வராது. அப்ப மறுமை நாள்ல அந்த கலிமத்து தௌஹீத் இருக்குல்ல, அந்த கலிமத்து தௌஹீத் அந்த ஒரு வார்த்தை கொண்டு இவன் தப்பிக்கிறான். அதுலதான் அல்லாஹ் ஒரு கேள்வி தொடுக்கிறான், எப்ப உன்னை பதிவு பண்ணாங்களா மலக்குமார்கள், ஏதாவது உனக்கு அநீதி இழைச்சிட்டாங்களா, உனக்கு தெரியாம ஏதாவது இல்லாத எழுதி வச்சுட்டாங்க கேட்பானா. இல்ல 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 இறைவா, எல்லாமே நான் செஞ்சதுதான் எழுதி வச்சிருக்காங்க செய்வான். அந்த மனிதன் சொல்லுவான் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ் தூதர் சொல்ல சொல்லி காட்டுறாங்க. திருமதியில 2659வது நபராக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப நாளை மறுமை நாள்ல நமக்கு எதிராக நம்முடைய அந்த நமக்குள் இருக்கக்கூடிய சாட்சிகளும் இருக்கும், நம்மோடு வாழ்ந்து இருக்கக்கூடிய சாட்சியம் அது இருக்கும். எல்லாத்துக்கும் மேலாக நம்முடைய உறுப்புகள் கூட நமக்கு எதிராக சாட்சியாக தான் இருக்கும். அது இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த 2வது உரையில் நம்ம பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். அன்புக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாளை மறுமை நாளில் நமக்கு எதிராக சாட்சியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தின் குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்முடைய உறுப்புகள் நமக்கு எதிராக சாட்சி நிற்கும். அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல அதை தெளிவுபடுத்திங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துறாங்க. அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சூரா யாசீன்ல 36வது அத்தியாயம்
65வது வசனத்தில் சொல்கின்றான், அல்யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிம், அன்றைய நாளில் மனிதனுடைய வாய்களுக்கு நாம் முத்திரையிட்டு விடுவோம். கல்லிமுன ஐதி, அவருடைய கைகளை நாம் பேச வைப்போம். தஷ்ஹது அர்ஜுலுகும், அவர்களுடைய கால்களை அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல வைப்போம். பிமாக்கான எக்ஸிபோன், அவர்கள் எதை சம்பாத்தியம் செய்தார்களோ அதை அந்த கால்கள் சாட்சி சொல்லும், கைகள் பேசும் என்று அல்லாஹ் சொல்கின்றார். 36வது அத்தியாயம் 65வது வசனத்தில் அவன் சொல்கின்றார். இதை பார்த்துட்டு அந்த மனுஷன் சொல்வான். அதை அல்லாஹ் இன்னொரு சொல்லி காட்டுகின்றார். நாளை மறுமை நாளில் நரகத்தின் பக்கம் அல்லாஹ்வுடைய எதிரிகள் என்ன செய்வார்கள், திரட்டப்படுவார்கள். பகும் யூசவும், அவர்கள் ஒவ்வொருவராக வகைப்படுத்தப்படுவார்கள். ஹத்தா இதா மாஜு ஆவுவா, அவர்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திற்கு அந்த நரகத்தினுடைய அருகாமல் வந்த உடனே ஷஹீத அலைஹிம் சம்உஹும் வ அப்சாருஹும் வ ஜுலூதுஹும் பிமா கானு யஅமலூன், அவர்கள் செய்த அந்த செயலை அவருடைய கண்கள், அவருடைய செவிகள், அவர்களுக்கு எதிராக அவருடைய உறுப்புகள் அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். ஜுலூதிஹிம், அவர்கள் தங்களுடைய உறுப்புகளுக்கு சொல்வார்கள், லிமஸ்ஸகித்தும் அலைனா, எங்களுக்கு எதிராக நீங்க எப்படி சாட்சி சொல்ல வந்தீங்க? என் கை உலகத்துல இருக்கும் போது நான் என்ன நினைச்சேன்னு அதுதான் நீ செஞ்ச. என் காலு உலகத்துல நான் எங்க போச்சேன்னு அப்படிதான் போனேன். என் கண்ணு எங்க பார்க்கணுமோ அங்கதான் பார்த்தேன். என் காது எதை கேட்கணுமோ அதைத்தான் கேட்டேன். எல்லாமே எனக்கு தான் நீ கட்டுப்பட்ட. காலையில் ஜுலூதிஹிம் ஸகித்தும் அலைனா, இன்றைய நாளில் எங்களுக்கு எதிராக எனக்கு எதிராக நீங்கள் எப்போது நின்றீர்கள், எப்படி நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பேசுவாங்க. அப்ப அந்த உறுப்புகள் சொல்லும், காலு அன்தகனல்லாஹு அல்லதி அன்தக குல்லி ஷை, ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு வஸ்துவையும் பேச வைத்த இறைவன் தான் எங்களை பேச வைத்திருக்கின்றார். இன்றைய நாள்ல உலகத்துல உன் வாய்க்கு பேச ஆற்றல் அல்லாஹ் கொடுத்தான்ல, அல்லாஹ் தான கொடுத்தான். இன்னைக்கு என் கண்ணுக்கு பேசக்கூடிய ஆற்றலை கொடுக்கின்றார், கைக்கு பேசக்கூடிய ஆற்றலை கொடுத்தார், அதே போல கால்களுக்கு பேசக்கூடிய ஆற்றலை கொடுக்கின்றான். அல்லாஹ் தான் பேச வைத்தான் என்று அந்த உறுப்புகள் சொல்லுமா. இப்ப இதை சொல்லிட்டு அவன் சொல்வான், அந்த உறுப்பு அழைக்கும் சங்கவுக்கும் அல்ல அபுசாருக்கும் அல்ல ஜுலூதுக்கும், உலகத்தில் நீங்கள் வாழக்கூடிய நேரத்தில் நீ செய்யக்கூடிய தவறுகளை உன் கால் செஞ்சுச்சுல்ல, அந்த காலு செய்யக்கூடிய தவறுகள் காலுக்கு தெரியாம இருக்கும் சொல்லி காலுக்கு மறைச்சு செய்யல. கைகள் செய்த தவறுகள் கைகளை மறைச்சு செய்யல. கண்கள் செய்த தவறுகள் கண்களுக்கு தெரியாம செய்யல. காதுகள் செய்த தவறுகள் காதுகள் தெரியாம, எல்லாம் தெரிஞ்சாம செஞ்ச. எல்லாம் நீ செஞ்சது எல்லாமே கண்ணுக்கு தெரிஞ்சு, காதுக்கு தெரிஞ்சு, அதே போல காலுக்கு தெரிஞ்சு, கைகளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு, எதையும் நீ மறைத்து செய்யவில்லை என்றெல்லாம் சொல்லிட்டு அந்த உறுப்புகள் சொல்லிட்டு, வலாக்கும் வலந்தும் அன்னுல்லாஹ் யஅலம் கஸீரன் மிம்மா தஅமலூன், ஆனா உலகத்தில் நீ வாழும்போது நீ செய்யக்கூடிய பெரும்பாலான தவறுகளை இறைவன் அறிய மாட்டான் என்று நினைச்சிருந்த. இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியாதுன்னு நினைச்சிருந்த. வதாலிக்கும் தொன்னுக்கும் மகன் கபி ரப்பிக்கும் அர்தாக்கும், உன்னுடைய நினைப்பு எல்லாம் இன்றைய நாளில் அழிந்து நாசமா போய்விட்டது. ஃபாஸ்பஹத் மினல் காஸிரின், நஷ்டவாளிகளில் ஒருவனாக நீ ஆகிவிட்டாய் என்று அந்த உறுப்புகள் அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். 41வது அத்தியாயம் 19வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும். அதே போல இந்த உலகத்தில் நமக்கு தெரியாத அந்த ஜின்கள் கூட நாளை மறுமையில் நமக்கு ஆதரவாக அல்லது எதிராக சாட்சி சொல்வார்கள். ஆதரவாக சாட்சி சொல்லக்கூடிய ஒரு நிறைய நபிகள் நாயகம் சொல்றாங்க. ஒருவர் ஆடு மேய்க்க மலை உச்சிக்கு போறார், தொழுகை நேரம் வருது. அப்படி தொழுகை நேரம் வந்த உடனே அவரை பாம்பு சொல்லி தொழட்டுன்னு சொல்லிட்டு, பாம்பு சொல்லும்போது சத்தமா சொல்லு, வாங்க நீ சத்தமா சொல்லு, நீ தனியா நிக்கிற, அங்க யாருமே இல்ல, மரம் செடி கல்லுதான் எல்லாமே தான் கிடக்குது, ஆனால் நீ தனியா நின்னா கூட சத்தமா நீ பாம்பு சொல்லு, சத்தமா நீ இக்காமத் சொல்லிட்டு, ஏன் தெரியுமா, நாளை மறுமை நாளில் உன்னுடைய பாங்க சத்தத்தை மனிதர்கள், ஜின்கள், அதே போல என்னென்ன உயிரினங்கள், என்னென்ன பொருட்கள் கேட்கிறதோ அனைத்தும் உனக்கு நாளை மறுமை நாளில் ஆதரவாக சாட்சி சொல்லும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார். சஹீஹ் புகாரியில 609வது நம்பராக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. எல்லாவற்றுக்கு மேலாக தொழுகையில ஓதப்படக்கூடிய குர்ஆனுடைய வசனங்கள் இருக்குல்ல,
வாகீமுஸ் ஸலாத்த லிதுலூகி ஷம்ஸி இலா கஸகில் லைல் வ குர்ஆனல் ஃபஜ்ர் இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஸ்ஊதா. ஃபஜ்ரில் ஓதப்படக்கூடிய திருக்குர்ஆனுடைய வசனங்கள் உனக்கு ஆதரவாக நாளை மறுமையில் சாட்சி சொல்லும். ஃபஜ்ரை நாம் தொழும் போது நீ அதை தொடர்ந்து தொழக்கூடிய நேரத்தில் அதுல ஓதப்படக்கூடிய குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு ஆதரவாக நாளை மறுமை நாளே நிற்கும். அல்ல அடுத்து சாட்சி சொல்லும். அப்ப மரங்களா இருக்கட்டும், உயிரினங்களா இருக்கட்டும், உயிரற்ற பொருட்களா இருக்கட்டும், குர்ஆனா இருக்கட்டும், மலக்குமார்களா இருக்கட்டும், ஜின்களா இருக்கட்டும், நம்முடைய உறுப்புகளா இருக்கட்டும், அனைத்துமே நாளை மறுமை நாளில் நமக்காக சாட்சி நிற்கும். ஆனா அந்த சாட்சியை நமக்கு ஆதரவாக நிற்க வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் நாம நம்முடைய உள்ளத்தில் ஆழமா பதிவு வைக்க வேண்டும். அந்த ஆதரவா நமக்கு சாட்சி சொல்லணும்னா நம்முடைய செயல்பாடுகளை உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் இறைவனுக்கு பிடித்தமான முறையில் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இறைவனுக்கு பிடித்தமான முறையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக இறைவன் மனைவி ஆக்கில் வாகதவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.